இந்திரா 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 என்ற வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருந்தான். இந்த இந்திரா என்ற வார்த்தை பிரம்மன் வருகிறார். கும்பகர்ணா, உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். இந்திரா என்ற வார்த்தை நித்திரை என்று மாறிவிட்டது. அதாவது தூக்கம், உறக்கம் என்றெல்லாம் மாறிவிட்டது. உடனே சொன்னார், உனக்கு தூக்கத்தை வரமாக அருளி விடுகிறேன் என்றார். இப்போ பல பேருக்கு நிம்மதியான தூக்கமே கிடையாது. 12ஆம் இடம் என்பது நல்ல முறையில் இருந்தால்தான் ஒருவருக்கு உறக்கம் வரும். எனினும் கும்பகர்ணன் சாதிக்க பிறந்தவன். உடனே அவன் வருத்தப்பட்டான். பிரம்மதேவனே, நான் உன்னை நோக்கி தவம் புரிந்தேன். என் குருவின் வழிகாட்டுதலில் தானே துவங்கினேன். ஏன் எனக்கு இப்படியெல்லாம் ஒரு தடையை கொடுத்த, வரத்தை மாற்றி தந்தேன். உடனே சொன்னார், கும்பகர்ணா, நீ உன் குருவான சுக்கராச்சாரியனை காணச் சென்றாய். அங்கே சுக்கராச்சாரியரை பார்த்தவுடன் உனக்கு மனதிலே ஒரு எண்ணம் தோன்றியது. சுக்கராச்சாரியாருக்கு ஒரு பார்வை இழந்து விட்டார். அவருக்கு உடலிலே சரியாக பற்கள் கிடையாது. உச்சரிப்பு தவறாகத்தான் வரும். நம்மை பார்ப்பதற்கு ஒருவர் வந்திருக்கிறார் என்று ஏதோ தன்னால் இயன்ற ஒரு ஆசனத்தை தந்தார். சாதாரண வசதியோடு இருக்காரு. பார்க்கறதுக்கு ஒன்றும் பெரிய அளவில் அவருக்கு ஞானம் இருப்பதை போல தோன்றவில்லை. நம்மை போல ஒரு சாதாரண ஒரு மனிதன் தானே என்று குருவை தவறாக மதிப்பிட்டு விட்டாய். எனவே உன் தவம் பாழ்பட்டது. ஞானத்தில் சிறந்திருந்தாலும் குருவிடம் பணிவாக இருந்தால்தான் வரம் வெற்றி பெறும் என்றார்.